ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான முடிவுகள் எடுக்கிறதுக்காக வந்து நிறைய பிளான்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போடுறவங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க, ட்ராக் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பல காம்பினேஷன்ஸில் யோசிச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்கேக்கு மெயினாக உள்ளே வர வேண்டிய முக்கியமான ஆளை பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஹார்திக் பாண்டியாவோட வரவு இருக்குமா, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவருமே வந்து இந்த ஐபிஎல் லீக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மூணாவது பார்த்திங்க அப்படின்னா சாம் கரனை வந்து நம்ம இழந்துட்டோமோ, திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுமே எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து தமிழ்நாட்டு பிளேயர்ஸையும் வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்று வந்து சாய் கிஷோர், இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தர். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கேவோட ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாப்பிக்காகவே வளம் வந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா தாங்க. அவரை வந்து உள்ளே கொண்டு வரணும், சிஎஸ்கேக்குள்ளே வந்துருவார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே ஆரம்பிச்சது. இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு பூமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே எகிரிட்டே இருக்குது நாட்கள் போக போக. இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா எகிறதுக்கு காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரையை வந்து எம்ஐ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாடை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும், டிவால் பிராவிஸை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல நியூஸ்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஆல் இன் கேஷ் வந்து எம்ஐ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தவிர்த்துருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யாரையாவது ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் இவங்க பேர் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு ஈக்குவலாக வந்து இவங்களாம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபே, டிவால் பிராவிஸ், சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கேக்வாட் இப்படிங்கிற எல்லா நேமுமே வந்து வந்துட்டுருக்குது. இவங்களை யாரையாவது தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நம்ம நேற்று தான் பார்த்தோம், சஞ்சு அவர்கள் வந்து எப்படி சொன்னார், ட்ரேட் வந்து நடக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லா காம்பினேஷனுமே ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகியும் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேயரை இங்கே வரணும், அதுவுமே நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ ப்ராபபிலிட்டி அண்ட் காம்பினேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுமே ஆச்சரியமாக இருக்குது. யார் வந்து அதை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தல தோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது ஆயுஷ் மாத்ரே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ருத்ராஜ் கேக்வாட் இம்பார்ட்டன்ட், சிவம் தூபேயுமே வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து சிஎஸ்கேல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்திங்கன்னா அவர் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது யாரை தான் கொடுக்க போகிறாங்க, யாரை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கரமாக எழுப்பப்படுது. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கரன் இவங்க 2 பேருமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படி கொடுக்கணும் அப்படின்னா யாரை கொடுக்க முடியும் அப்படிங்கிற டாக் வந்து பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து யாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, இவங்க யாரையுமே இழக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இவங்களை தாண்டி அவங்க வந்து நமக்கு வந்து எப்படி வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால ஹார்திக் பாண்டியா அவர் வந்து சிஎஸ்கேக்குள்ளே வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. பட் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு லேகான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷர் வந்து இன்னும் செட் ஆகாமல் இருக்காங்க. அதுதாங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓப்பனர் சொதப்பினாங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே வந்து மேனேஜ் பண்ணுவார். ஆயுஷ் மாத்ரேக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா கூட சில மேட்ச்கள் நிதானமாக நின்று விளையாடுறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிவம் தூபே நமக்கு வந்து சில இடத்துல வந்து அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த லாஸ்ட்டு ஐபிஎல்லில் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலுமே சில மேட்ச்லாம் நம்ம கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற. பட் ஆனால் ஃபினிஷர் ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம லேக் ஆகிறோம். அதை வந்து யார் எடுத்து பண்ண போகிறா அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹார்திக் பாண்டியா ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு மேட்ச் நடந்துருக்கு ஒன் டே கப்பில். அதில் வந்து பொழந்து கட்டியிருக்காரு, 108 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா 2020 ஃப்ரான்ச்சைஸுமே இதை வந்து ஒத்து கவனிச்சிருப்பாங்க. ஸோ அவரை வந்து எடுக்கிறதுக்கான பிளான் வந்து இருக்கும், ஆரம்பிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவரை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க. ஸோ அவருமே ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். இந்த அடி அடிச்சிருக்காரு. இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அவரை வந்து விட மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சீனியர் பிளேயர்ஸை வந்து குறி வச்சு தட்டி தூக்குறதுன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ஃப்ளம்மிங் இருக்க வரைக்கும் அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம்னால வேறு கோச் வந்தாங்கன்னா வேறு எதுவும் மாறலாம் அப்படிங்கிறது சொல்லனாலுமே இது வரைக்குமே அதானே நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி குறி வைக்கிறாங்களா அப்படிங்கிறதையுமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த மேட்ச் அவ்வளோ பொழந்து கட்டியிருக்காரு. ஸோ இங்கேயும் வந்து அடிப்பாரா அவர் வந்து, ஏன்னா பெஞ்சில் உருக்கப்பட்ட ஸ்டோக்ஸாக இருந்தவர் வந்து எப்படி வந்து பென் ஸ்டோக்ஸாக மாறி பொழந்திருக்காரோ அதை வந்து சிஎஸ்கேலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சுட்டி குழந்தை அப்படி இப்படிலாம் சொன்னப்பட்ட சிஎஸ்கேவோட வந்து அவரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இழந்துட்டோமோ அப்படின்னு இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி சாம் கரனோட பவுலிங் வந்து தாறுமாறாக இருக்குதுங்க.
போட்டு இப்போ 2020லேயும் இந்தியா வந்து பொளந்தெடுத்தார், ஓடிஐலையுமே பொளந்தெடுத்தார். கண்டிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா 2 மேட்ச்சுமே வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் மேட்ச் 3rd ஓடிஐல வந்து அவர் தாங்க செம்ம டர்னிங் பாயிண்ட். கடைசி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டை வந்து மெயினாக வந்து எடுத்தார். அதுவும் அவர் பால் போடுறத வந்து யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி திணற மாதிரி இருந்துச்சு. மேபி வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? அவர் வந்து பழைய மாதிரியான ஒரு சாம் கர்னா உள்ளே வந்துருவாராம். வரும்போது வந்து அவரை வந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. அவரை திருப்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிற டாக்குமே வந்து போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக அமைய போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் சாம் கரன் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆல்ரவுண்டர், அதாவது பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து காம்பினேஷன் தான் குறி வச்சிட்ருக்காங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் வந்து பென் ஸ்டோக்ஸ், அதுக்கப்புறம் யார் வந்தாலுமே ஓகே தான். பட் இதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ டேவிட் மில்லர் இவங்கெல்லாம் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடடாக இருக்கும். பவுலர் யாராவது சொதப்புனா கூட, இஃப் சப்போஸ் வந்து 4 பவுலரில் வந்து சொதப்புனா கூட 5வது பவுலராக ஒரு ஆள் உள்ளே வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்ருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதையும் யோசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் பசங்க வந்து உள்ளே வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து சாய் கிஷோர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். சாய் கிஷோருமே வந்து நல்லா பேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டார். பட் ஆனால் வாஷிங்டன் சுந்தரை வந்து ஜிடியில் வந்து கேட்டிருக்காங்க, அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஜிடி வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ சாய் கிஷோர் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ட்ரேட் நடக்குமா, வேறு மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படப்படுது. ஸோ அவருக்கு பதிலாக வந்து நூர் அகமது வந்து மாற்றி கொடுப்பாங்களோ, ட்ரேட் நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுமே அடிபடுது. ஸோ எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகுல் சஹர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் ட்ரேடுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்க போகுது, இல்லை இந்த ட்ரேட் வந்து நடக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சாய் கிஷோர் வந்து ட்ரேட் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறாங்க. பட் ஆனால் வாஷிங்டன் சுந்தர் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிடி சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ அவரை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுப்மன் கில் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த முடிவை வந்து ஜிடி வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது வாஷி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. பட் ஆனால் இப்போ நம்மளோட சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்க இந்த ஆப்ஷன் தான், ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தான் முக்கியமாக. ஹார்திக் பாண்டியா ஒரு ட்ரேட் யாரை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் திக்கு பக்குன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட கேப்டனான ருத்ராஜ் கேகாட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பால் வந்து 50 ஓவர்ஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் மாறி விளாண்டுட்டுருக்காரு. 2020 எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருங்கிற ஒரு கவலை இன்னொரு பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்புகள் மூலமாக வந்து அவர் வந்து ஓடிஐக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது 2027 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே. ஸோ வந்தார் அப்படின்னா, அவர் ஸ்ட்ராங்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பர் 4 ஸ்லாட்டை வந்து அவர் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுமே வரலாம் இஷான் கிஷனை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குதுங்க, ஜிஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லெஃப்ட் ஹேண்டரை ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரில் லெஃப்ட் ஹேண்டராக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இஷான் கிஷனுக்கு போயிருக்கவே மாட்டார். இவங்க 2 பேரும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்டரை ப்ரிஃபர் பண்ணுறதுனால தான் இஷான் கிஷன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஏன்னா வந்து இஷான் கிஷன் சொல்ல முடியாதுங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் பவர் கிட்டிங் பண்ணலாம், அதை எதிர்பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதுமே தெரில. பட் ஆனால் அவரை வந்து எப்படி ஈஸியாக விக்கெட் எடுக்கலாங்கிறது எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. வந்தாலே அவுட் ஆகிடுறாங்க. இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ருத்து வந்து வேறு லெவலில் விளாடு. நம்ம சொல்கிறது கரெக்டானு நினச்சேன்னா சன்ரைசர் கூட நினைக்கிறேன். சிஎஸ்கே ஒரு பக்கம் சொதப்பினாலுமே ஓவர்டனும் ருத்தும் வந்து சூப்பராக நின்று விளாண்டாங்க, கடைசி வரைக்கும் விளாண்டார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஒரு ஓடிஐ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்களோ அதை மாதிரியே தான் விளாண்டார் ருத்ராஜ் கேகாட் அவர். ஸோ நல்லாவே சான்ஸ் இருக்குது, நிறையவே ட்ரை பண்ணி அவர் வந்து வந்தாருன்னு அப்படின்னா ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 நுழையிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜிம்பாப்வே vs இந்தியாவோட 2020 சீரிஸ் நாளைக்கு வந்து ஆரம்பிக்குது. அதுக்குமே விஷ் பண்ணிக்குவோம் இந்தியன் டீமுக்கு. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைபந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.